அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். நம்ம துரியோதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். அதில் பார்ட் 1 முடிச்சாச்சு, பார்ட் 2 முடிச்சாச்சு, இது பார்ட் 3. ஸோ அநேகமாக உங்களுக்கு என்ன டைட்டில் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், தி சூப்பர் வில்லன் துரியோதனா பார்ட் 3. ஓகே, வாங்க இன்னும் நம்ம துரியோதனை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்குவோம். நம்ம துரியோதனனும் கௌரவர்களும் என்ன செய்கிறானாக்கா வைஷ்ணவ வேள்வி செய்கிறாங்க இல்லையா, அந்த வைஷ்ணவ வேள்வியை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் யார் வர்றானாக்கா துர்வாச முனிவர் கௌரவர்கள் மீட் பண்ணுறதுக்கு வராரு. இந்த எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் ஒரு சில குடும்பத்தில் இந்த பெருசுங்க, ஒரு சில பெருசுங்க இருக்கும். இந்த பெருசுங்க உதாரணத்துக்கு இப்போது நியூலி மேரிட் கப்பல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க மனசில் என்ன வேதனை சுமந்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு பூச்சியங்கானும் ஒரு புழுவியங்கானும், உனக்கு பூச்சியும் புழுவினாக்கா மண்ணை பின்னுண்டு, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க அவங்க மனசை காயப்படுத்துறீங்க. இப்போ தான் பிள்ளை படிச்சுட்டு வந்திருப்பான், இப்போ தான் பட்டம் வாங்கிட்டு வந்திருப்பான், அப்புறம் வாழ்க்கையில் விளிம்பிலே இருந்துட்டா எப்படி மேலே ஏற வேண்டாமா, இனிமேல் ஒரு எகிரி குதிச்சா மாதிரி. இப்படி பெரியவங்களாம் இருக்கோன்னு காரணத்தினால இந்த சின்னவங்களை போட்டு துருவிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, எல்லா பெரியவங்களும் நான் சொல்லலை, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாசத்தினால தான் நம்மளாம் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கோம். ஒரு சிலர் நான் சொல்கிறேன், அந்த ஒரு சில லிஸ்ட்டில் சேர்ந்தது தான் இந்த துர்வாசர். இந்த துர்வாசர் எப்படின்னாக்கா சும்மாவே எதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ இவர் வரார். இவர் வந்தால் இவர் மட்டும் வரமாட்டார். இவர் வந்தார்னாக்கா கூட 10,000 பேரை கூட்டிட்டு வருவார், 10,000 மான்கள் கூட்டிட்டு வருவார். அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இவங்க படி அளக்கணும். அப்போ போய் உட்காண்டோடனே இவரோட பாணி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சும்மாவே ஆள் கொண்டுக்கிட்டு இருப்பார். 12 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்குறது. ராத்திரி நேரத்தில் சாப்பாடு ரெடியாக இருக்குமா, இருக்கட்டும் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன்னு போயிடுவாராம். ரொம்ப நேரம் குளிச்சுட்டு வந்துவிட்டு அந்த சாப்பாடு ஆறி போயிருக்கோம், அந்த சாப்பாடை வேணால் தூக்கி போட்டு எனக்கு வேறு கொண்டு வாங்க. இப்படி நம்மளை கடுப்பேற்றுறதுக்கு என்ன வழின்னே அந்த ஆள் நோண்டிகிட்டு இருப்பது துர்வாசர். இந்த துர்வாசர் வேலையை சொல்லி நம்ம செய்யலை அப்படின்னாக்கா டக்குன்னு சபிச்சிருவது. எங்கே துர்வாசர் சபிச்சிட போகிறான்னு காரணத்துக்காக வேண்டி துரியோதன் என்ன பண்ணுறாரு, எல்லா வேலைக்காரங்க அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி மட்டுட்டு இவர் வேலைக்கார இடத்துல இருந்து எல்லா வேலையும் செய்கிறாரு. துரியோதனா இங்கே வா, வந்தேன். துரியோதனா அங்கே போனேன். துரியோதனா உட்கர் அப்படின்னா உட்கார்றார். துரியோதனா எழுந்திரி அப்படின்னா எழுந்திருக்கிறார். இப்படி இந்த துர்வாசர் என்னென்ன சொல்கிறதோ, என்னென்ன உயிரை வாங்குறதோ எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டு ஆமாஞ்சாமி 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 மாதிரி நம்ம துரியோதனை தலையாட்டிட்டு உட்காந்துருக்காரு. சில நேரங்களில் நம்ம பொறுத்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போது துர்வாசருக்கு ஓகே நீ ரொம்ப நல்ல பிள்ளை தான், எனக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு என்ன வேணும்னு. அப்போ துரியோதனை எனக்கு கேட்டிருக்க வேண்டியது தானே, இந்த குருஷேஷ யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்ட்டு. அதுதான் விதிங்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பாண்டவர்களை போய் மீட் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னாக்கா துரியோதனோட பிளான். நம்மளே இந்த 10,000 கூட்டத்துக்கும் இந்த துர்வாசருக்கும் சாப்பாடு கொடுத்து பார்க்குறதுக்கே படாத பாடுபட்டுட்டோம். பாண்டவர்கள் வனவாசலில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவனுங்களை போய் மீட் பண்ணால் என்னத்துக்கு ஆகும், முடிஞ்சதுரா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சகுனி தான் ஐடியா கொடுப்பார். துரியோதனை தான் சொந்த புத்தியில் வேலை செஞ்சுருந்தாருனாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் துரியோதனன் கர்ணனை நம்புற மாதிரி சகுனி நம்பிட்டார். சகுனி துரியோதனுக்கு பின்னாடி குழி தோண்டிட்டு இருக்காரு என்பது துரியோதனுக்கு தெரியல. அதுதான் துரியோதனுடைய மிகப்பெரிய வீக்னஸ்ஸே. அப்போ என்ன பண்ணுறாரு, துர்வாசர் கேட்குறாரு, ஓகே துரியோதனா நான் பாண்டவர்கள் போய் மீட் பண்ணணும் அவ்வளோதானே. ஆமாம், துர்வாசர் கிளம்பி பாண்டவர்கள் போய் மீட் பண்ணுறாரு. அப்போ பாண்டவர்கள் தெரியுது துர்வாசர் 10,000 பேரோட கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து திரௌபதி என்ன பண்ணுறாங்கனாக்கா சூரிய பகவான்ட்டு வாங்கின அச்சய பாத்திரத்தை கழுவி கவுத்துடுறாங்க. அப்போது திரௌபதிக்கு இந்த விஷயம் தெரியும் போது திரௌபதி என்ன செய்கிறானாக்கா கிருஷ்ணர் பார்த்து கேட்குறாங்க, இறைவா ஆரம்பத்தில் தான் நீங்கள் துச்சாதன்ட்டு என்னை காப்பாற்றுனீங்க, 2வது தடவை துர்வாசன்ட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா
நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு மட்டும் வில்லனுங்க எப்படி டிசைனாக வராங்களே தெரியலையான்னு. அதே மாதிரி தான் திரௌபதி சொல்கிறாங்களாம், எனக்கு மட்டும் வில்லனுங்க ஏன் தான் அப்படி டிசைனாக வராங்களோ தெரியலையேன்ற மாதிரி அவங்க கிருஷ்ணர்கிட்ட புலம்புறாங்க. கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, திரௌபதிகிட்டேருந்து அந்த அச்சய பாத்திரத்தை வாங்குறாரு. அந்த அச்சய பாத்திரத்தில் ஒரே ஒரு கீரையும் ஒரே ஒரு சோறும் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்ததான். அதை எடுத்து கிருஷ்ணர் வாயில் போட்ட உடனே ஆத்தாங்கரில் குளிச்சுட்டு இருக்கிற துர்வாசரோட வயிறு நிறைஞ்சிட்டதாகவும், அதனால் இவர் வந்து தர்மன்ட்ட சொல்கிறாரு, தர்மா நான் வீட்டுக்கு சாப்பிடணுன்னு தான் வந்தேன், ஆத்தாங்கரில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வயிறு நிறைஞ்சி போச்சு, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு துர்வாசர் வந்து அப்படியே கிளம்பி வந்துடுறாரு. ஸோ மறுபடியும் இங்கே பாண்டவர்களும் திரௌபதியும் காப்பாற்றுனது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணன். ஸோ துரியோதனன் இங்கே துர்வாசரை பயன்படுத்தினார் இல்லையா, இந்த ஆயுதமும் இந்த பிளானை வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ இங்கே அடுத்த கட்டமாக வந்து விராடத்தில் அபிமன்யுவுக்கும் உத்தாராவுக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்சேன்னா பாண்டவர்கள் வெயிட் பண்ணுறாங்க. என்னடா அது 13 வருஷம் நடந்துருச்சு, வனவாசத்துக்கு போயிட்டோம், 14 வருஷமாக அஞ்ஞான வாசமும் முடிஞ்சிருச்சு, கௌரவர்கள் பக்கம் இருந்து இன்னும் எந்த ஒரு தகவலும் நமக்கு வந்து சேரலையே அப்படின்ட்டு. காரணம் கௌரவர்கள் தான் ரெடியாக இருக்காங்களே எப்போ சண்டைக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து ராஜ்யத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு இவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு அசம்பிளி, ஒரு மீட்டிங் போடுறாரு. இந்த மீட்டிங் போடும்போது இந்த மீட்டிங்க்கு பலராமன், சத்யாக்கி, கிருத்தாவர்மா, இன்னும் நிறைய பேர், துருப்பதன் இவங்களாம் வந்து இந்த மீட்டிங் வந்திருப்பாங்க. அதாவது யார் யார் வந்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களாம் அந்த சபைக்கு வந்திருப்பாங்க. வரும்போது கிருஷ்ணர் வந்து பேச்சு தொடக்கிறார். இந்த மாதிரி நடந்த சூது நடந்த பிறகு ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு. 13 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வனவாசத்தை முடிச்சு வந்த பிறகு 14 வருஷத்துக்கு அப்புறம் பாதி ராஜ்யத்தை தூக்கி தர்மத்தை கொடுத்துற மாதிரி. ஆனால் கௌரவர்கள் சொன்ன மாதிரி பாண்டவர்கள் செஞ்சிட்டாங்க. இப்போ பாண்டவர்கள் கௌரவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய ராஜ்யம் இருக்குது, அது திருப்பி கொடுக்காம கௌரவர்கள் இழுத்து அடிச்சுட்டு வராங்கன்னு கிருஷ்ணன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ பலராமன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். பலராமன் என்ன பேசுகிறாரு தெரியுமா, சூது நடக்கும்போது கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, தர்மா நீ யாரு கூடாச்சும் சூது விளையாடுன்னு ஆசைப்பட்ட நீ சூது விளையாடு, இங்கே இருக்கிற யாராச்சும் நீ சூஸ் பண்ணி சூது விளையாடுன்னு. தர்ம எதுக்காக போய் சகுனியை சூஸ் பண்ணான்? தர்மனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு சூது ஆட வராதுன்னு. சகுனியும் சூது ஆடுறதுல கிங் எக்ஸ்பர்ட், அவகிட்ட போயிட்டு திறமையில் அது நீ போய் சூது விளையாண்டினாக்கா நீ மண்ணை காவாமல் என்ன செய்வ அப்படின்ட்டு கௌரவர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து பலராமன் பேசுகிறார். ஓகே சரி, என்னத்தான் இருந்தாலும் கௌரவரும் பாதிக்கக்கூடாது, பாண்டவரும் பாதிக்கக்கூடாது, கௌரவர் கையில் இருக்கிற இந்திரபிரசத்தை தூக்கி தர்மன்ட்டு கொடுத்துருங்க, அஸ்தினாபுரத்தை துரியோதனை வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்த யாதவர்கள் தலைவர்களையே கிருஷ்ணர் எப்போவுமே பாண்டவர் பக்கம் நிற்பார், பலராமன் எப்போதுமே கௌரவர் பக்கத்தான் நிற்பார். இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடாயுதம் சண்டை போடுறத கற்றுக் கொடுத்த குருவில் பலராமன் ஒருத்தர். காரணம் பலராமன் இருக்கார் இல்லையா, அவர் கையில் எப்போதுமே வந்து கலப்பை இருக்கும். அந்த கலப்பையை தூக்கி சண்டை போடுறது சின்ன விஷயம் கிடையாது. அப்போது இந்த கலப்பை, இந்த கடாயுதம், இது ரெண்டுத்தையும் தூக்கி சண்டை போடுறதுல பலராமன் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், மிகப்பெரிய திறமைசாலி. அப்போது இந்த பலராமன் தான் துரியோதனனுக்கு சின்ன வயசில் எப்படி வந்து கடாயத்தை தூக்கி சண்டை போகணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதில் இருந்து என்னமோ தெரியல இந்த பலராமனுக்கு கௌரவர்கள் மேலே வந்து ஒரு தனி பிரியம் வந்துருச்சு. இதை வந்து சத்யாக்கி கேட்டுட்டு இருந்திருப்பார். கேட்டதுன்னு சத்யாக்கி கோவம் வந்துடும். கோவம் வந்து எழுச்சி பேச ஆரம்பிப்பார், பலராமா மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. நானும் பார்த்துட்டு தான் வரேன், எதுக்கு நீங்கள் அணிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து கௌரவர் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, கௌரவர்கள் செஞ்சு இதை சரி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. உனக்கு உண்மையாக தர்மன் மேலே கோபம் ஆத்திரம் இருந்தால் நீ ஏன் உன் படையை தேடி இந்திரபிரசத்துக்கு போகல? இந்திரபிரசத்தில் போயிட்டு தர்மனை நீ போரில் தோக்கடிச்ச பிறகு தானே நீ அவன் ராஜ்யத்தை பிடிங்கிருக்கணும். அப்படி ஒரு வேளை தர்மம் செஞ்சுருந்தானா அது நியாயம், அதுதான் வந்து சத்திரர்கள் கோட்பாடு. அப்படியே நீ செஞ்ச, நீ சூது விளையாண்டு ஏமாற்றி அவங்களை காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சத்யாக்கி பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் துருப்பதன் பேச ஆரம்பிக்கிறார். துருப்பதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திரௌபதியோட அப்பா, கௌரவர்களோட சாரி பாண்டவர்களுடைய மாமனார். இந்த துருப்பதன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீங்கள் போயிட்டு துரியோதன்கிட்ட போயிட்டு அம்மாடி பாதாஜத்து கொடுத்துருமா, அதாம்மா நீதி, அதாம்மா நியாயம் அப்படின்னா எல்லாம் மண்ணாக போச்சு அப்படின்னு துரியோதனன் கவுந்து படுத்துருவான். சரிப்பட்டு வராது, அவனுக்கிட்ட அடி இட்டி உதனை தான் அவனுக்கு புரியும். அப்போ இதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்க வாய்ப்பெல்லாம் கிடையாது,
படம் எடுத்துகிட்டு போயிடுவோம் போருக்கு அப்படின்னு துருபதன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ துருபதன் பேசுகிறது கிருஷ்ணர் வந்து ஆமான் சாமி அப்படிங்கிறாரு. அப்போ துருபதன் சொல்கிறாரு, நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னாக்கா நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்கள அனுப்பணும், உலகம் பூரா அனுப்பி உலகம் பூரா இருக்கிற மன்னர்களோட உதவியை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுடைய படையும் நம்ம படையும் ஒன்றா சேர்த்து நம்ம போருக்கு போனால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு துருபதன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பீப்புள் வந்து அனுப்பி வைக்கிறாரு. சுமார் 40 to 50 அரசர்கள்கிட்ட பேசுறதுக்காக சொல்கிறாரு, போர் நடக்க போது உங்களுடைய ஆதரவு வந்து பாண்டவனாலே எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே துருபதனுடைய படையும் விராட மன்னனுடைய படையும் சேர்த்தாக்க 1 மில்லியன் படம் இருக்கும். ஸோ இத்தனை படையை ஒன்று சேர்த்தா அது வரும், ஒரு 10-15 மில்லியன் படைக்கு மேலே வரும். ஸோ இப்போ துருபதன் என்ன பண்ணுறாருனாக்கா தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டினால அந்த படையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்துக்கு வர ஆரம்பிக்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, துருபதன் நீங்கள் சொல்கிறது சரி தான், உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து வேலையை ஆரம்பிக்கிறார். வேலையை ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் எல்லாம் நல்லபடியாக வரட்டும்னு சொல்லிட்டு அவர் துவாரகைக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் சென்ற பிறகு துரியோதனும் அர்ஜுனனும் 2 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா துவாரகைக்கு போகிறாங்க நம்ம கிருஷ்ணரை மீட் பண்ணுறதுக்கு. காரணம், கிருஷ்ணர்கிட்டையும் படை இருக்குது. கிருஷ்ணருடைய படை பேர் தான் யாதவ படை. படையிலே ரொம்ப பெரிய படை வந்து கிருஷ்ணருடைய படை தான். சுமார் 1 மில்லியன் படை போர் பலம் கொண்டது தான் கிருஷ்ணருடைய படை. கிருஷ்ணருடைய படையில் இருக்க ஒவ்வொரு யாதவர்களும் 6 to 7 ஃபீட் இருப்பானுங்களாம். ஒவ்வொருத்தருடைய திறமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலி இந்த 6 to 7 ஃபீட் சொல்கிறது தெரியுமா, இது கூட வந்து ஒரு சரியில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன். கிருஷ்ணரே வந்து 12, 13, 14 அடி உயரத்துக்கு இருந்ததாக சொல்லப்படுது. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் யாதவர்கள் கிட்டத்தட்ட இருந்தால் 10 அடிக்கு மேலே தான் இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து சூப்பர் ஹியூமன் குவாலிட்டி கொண்டவங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான படை யாருக்கு சொந்தம்னு பாண்டவர்களும் கௌரவர்களும் கிருஷ்ணன் போய் நிற்பாங்க. அப்போ கிருஷ்ணன் அந்த நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பார். அப்போ வேலைன்னு சொல்லுவான், கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் எழுந்த பிறகு நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு கிருஷ்ணர் துரியோதனன் என்ன பண்ணுவார், போயிட்டு கிருஷ்ணருடைய தலைப்பக்கமாக உட்காந்துக்குவார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் வருவார். அர்ஜுனன் வந்து பார்த்தா கிருஷ்ணர் பக்கத்தில் துரியோதனன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சரி நம்ம கிருஷ்ணர் எழுப்ப வேணாம், கிருஷ்ணர் தூங்குறாரு, அசந்த தூங்குற விட்டுருன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய பாதத்து பக்கத்தில் உட்காந்துருப்பார். கொஞ்ச நேரம் சொல்லி கிருஷ்ணர் கண் முழிச்சு பார்ப்பாரு. முதல்ல கிருஷ்ணர் பார்த்ததே நம்ம அர்ஜுனனை தான். பார்த்தோன்னா, அர்ஜுனா நீ வந்திருக்கியா, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டுருவார். உன்னை துரியோதனன் இன்ட்ரா பண்ணுவார், கிருஷ்ணா முதல்ல நான் தான் கிருஷ்ணா வந்தேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா? அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, குடும்பத்திலேயே சின்னவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். நீ பெரியவன், துரியோதனன் வந்து அர்ஜுனோட மூத்தவன், பெரியவன். அதனால துரியோதனன் நீ பெரியவன், அர்ஜுனனுக்கு விட்டு கொடு, அர்ஜுனனுக்கு என்ன வேணுமோ அந்த உதவி செஞ்சுட்டு அப்புறம் நான் உனக்கு வரேன் அப்படின்ட்டு. உடனே அர்ஜுனை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய படை பயங்கரமான படை உலகத்திலே, அந்த படை ஒரு பக்கம் நிற்கும், நான் ஒரு பக்கம் நிற்கிறேன். நீங்கள் 2த்தையும் பை 1 ஃப்ரீ 1 மாதிரி போயிடாதீங்க, ஒருத்தருக்கு 1 தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் எந்த பக்கம் நிற்கிறேனோ அந்த பக்கம் நான் போர்லாம் செய்ய மாட்டேன், நான் பாட்டுக்கு சும்மா காட்டி தான் நிற்பேன், இது உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய பக்தன் இல்லையா, அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணா எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் போரே செய்யலான்னு பரவாயில்ல, என் பக்கத்தில் நீங்கள் நின்று உங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாலே போதும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். இதை கேட்டோன்னு துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்போ பார்க்குறாரு, நம்ம கிருஷ்ணனை பார்க்குற துரியோதனை நீ வந்த காரியம் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு. துரியோதனன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா நம்ம கிருஷ்ணனுடைய 1 மில்லியன் பெரிய படையை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இந்த இடத்துல நம்ம கிருஷ்ணன் நம்மளுடைய துரியோதனன் என்ன பண்ணுறாரு, கிருத்தாவர்மாட்ட போய் பார்க்குறாரு. கிருத்தாவர்மா யார்? யாதவர்கள் படையோடைய கொமாண்டோ, சீஃப் கொமாண்டோ தான் நம்ம கிருத்தாவர்மா. அந்த கிருத்தாவர்மா பார்த்து கேட்குறாரு, கிருத்தாவர்மா நீங்கள் எனக்காக சண்டை போடணும் அப்படின்ட்டு. வேறு வழி இல்லாமல் கிருத்தாவர்மா கிளம்பி வர்றாரு துரியோதனன் கூட. கிருத்தாவர்மா வந்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவர், சத்யாக்கி வந்து பாண்டவர் பக்கம் நிற்பார். கிருத்தாவர்மா யார் பக்கம் நிற்கிறாருனாக்கா துரியோதன பக்கம் நிற்கிறாரு. சத்யாக்கோடைய குரு யாருனாக்கா நம்ம அர்ஜுனன். ஸோ இந்த பெரிய படையை எடுத்துக்கிட்டு நம்ம துரியோதனன் என்ன செய்கிறாரு, போகிறாரு அஸ்தினாபுரத்துக்கு. அப்போது துரியோதனுடைய படை பயங்கரமான படை, துரியோதனன் கூட பயங்கரமான பீப்புள்ஸாக இருக்காங்க, அவ்வளோ பெரிய படை. அந்த படையோட கிருஷ்ணருடைய யாதவ படையும் ஒன்று சேர்ந்தால் இப்படி இருக்குது. இன்னும் சல்லியன் இருக்கார். சல்லியன் யார்?
மதராஸோடைய மாநிலத்தினுடைய மதராஸ் என்ற நாட்டினுடைய மன்னன். இந்த மதராஸ் என்ற நாட்டோடைய மன்னனுடைய தங்கச்சி தான் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய மதுரி. மதுரி யார்? நகுலன் சகாதேவனுடைய அம்மா. அப்படின்னாக்கா பாண்டவர்களுடைய தாய்மாமன் தான் இந்த சல்லியன். இந்த சல்லியனுடைய படையம் போய் எங்கே சேருதுன்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அஸ்தினாபுரத்தில் இருக்கிற துரியோதன் தான் போய் சேருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நான் துரியோதனை பற்றின விஷயம் சொல்லிட்டு வரேன். இன்னும் அடுத்த வாரத்தில் துரியோதனை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். See you again. Take care. Bye-bye.